எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது OnePlus Nord CE 3 5G. இதோட ஃபுல் ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது Nord CE 4 லான்ச்சே ஆகிருக்கும். ஸோ இந்த டைமும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா, இல்லை நீங்கள் அந்த புது மாடலுக்கு தான் அப்கிரேட் பண்ணணுமா, இந்த ஃபோனோட வேல்யூ இப்போ எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நம்ம வந்து இப்போ Nord CE 4க்கு நிறைய கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் இருக்குது. அதே சேம் பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பட் வந்து எனக்கு வந்து இதில் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ளூ கலர்னு சொல்லுவேன். ஸோ வந்து இந்த ப்ளூ எனக்கு என்ன இதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஃபஸ்ட்டு நார்டு வந்ததில்ல, அந்த ப்ளூ மாதிரி ஓரளவுக்கு ஞாபகப்படுத்துது. பட் கலர்லாம் போய் விட்டாச்சுன்னா, பட் நல்ல ஒரு பெரிய ஃபோன், ஒன் ஹேண்ட்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஃபோன், பெரிய டிஸ்பிளே, பெரிய ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ வந்து அந்த ஃபார்ம் ஃபேக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நம்ம வந்து அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா, டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல பெரிய AMOLED டிஸ்பிளே, 120 Hz 1080pயோட. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுங்கும்போது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. ஓரளவுக்கு வந்து பெசல்ஸ் வந்து மினிமலாகவே இருக்குது. AMOLED இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு டீசெண்டான பேனலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ், எஸ்பெஷலி பிளாக்ஸ், AMOLEDனாலே பிளாக்ஸ் தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு டிஸ்பிளே பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது, ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு 25,000 தானே. ஸோ வந்து ஒரு நம்ம வந்து 20,000க்குள்ளே AMOLEDs பார்க்குறோம். பட் OnePlusல வந்து நம்ம வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் AMOLEDக்கு. ஏன்னா வந்து CE 3 Lite வந்து நமக்கு வந்து LCD தான். ஸோ AMOLEDனு பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வந்து டிஸ்பிளே பார்த்தாச்சு, பில்டு பார்த்தாச்சு. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து Snapdragon 782G கொடுத்துருக்குறாங்க. டெக்னிக்கலி வந்து இது வந்து நமக்கு ஒரு 778Gக்கு மேலே இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய சொல்லலாம். இப்போ வந்து Nord CE 4ல் வந்து 7 Gen 3 கொடுத்துருக்குறாங்க. 7 Gen 3 விட கம்மியாக தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸர். ஏன்னா 778Gங்கிறதுல வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு 30,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 782Gங்கிறது 25,000ல் வந்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து 7 Gen 3 கூட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பெஞ்ச் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். பட் டே டு டே டாஸ்க் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸில் நான் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னா, நம்ம வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் இப்போ பார்த்துருப்பீங்க 15 Pro vs இந்த Nord CE 3. அதில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அதில் இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இப்போ அந்த ஃபோன் வந்து ஒரு 1 மினிட்ல முடிச்சிருந்தா, இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிருக்கணும். பட் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து அந்த டைம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது இஷ்யூ பார்த்தேன். தென் இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ வந்து மேபி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. எஸ்பெஷலி நம்ம நிறையா பெஞ்ச் மார்க்ஸ்லாம் பார்க்குறோம். அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸுங்கிறது OnePlus வந்து கொஞ்சம் கம்மியாகவே வைக்கிறாங்க. இப்போது நம்ம நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ மேபி அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குமோன்னு தோணுது. மற்றபடி டே டு டே யூஸில் வந்து ஹேங்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ணதில்லை. ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் பார்த்ததில்லை. நம்ம கேம் விளையாடுறோம்னா அங்கங்கே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு நார்மல், ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் யூஸுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு மீடியம் செட்டிங்ஸில் கேம்ஸ் விளையாடுறீங்க. அடுத்து கேமராஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் அவங்க கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து அது சொல்லப்போனால் அது ஒரு ட்ரிபிள் கேமராவே இல்லை.
ஒரு பிரைமரி கேமரா, ஒரு அல்ட்ரா வைட், ஒரு மேக்ரோ. ஸோ வந்து அவங்க அந்த மேக்ரோ வந்து அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பட் மற்ற கேமராஸ் அண்ட் செல்ஃபி கேமரா இருக்குது, இதை பற்றி மட்டும் நம்ம இப்போ பேசலாம். பிரைமரி வந்து நமக்கு ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சோனி சென்சார். தென் ஒரு அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, இன்னும் 16 மெகா பிக்சல் செல்ஃபியில் தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து சில ஷார்ட்ஸ் காட்டுறேன், கேமரா ஷார்ட்ஸ். அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். பட் ஓவராலாக கேமரா பற்றி சொல்லணுன்னா நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க. இது 4K வீடியோ. கலர்ஸ் நல்லா தான் இருக்குது. நான் ஒரு பேன் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி பாருங்கள். 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான். லைட்டாக ஒரு ப்ரீஸ் இருக்குது. ஸோ ஆடியோ எந்த அளவுக்கு கேட்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைனமிக் ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குன்னொன்னே அந்த ஹைலைட்ஸ் ப்ளோ அவுட் ஆகிறத வந்து நம்மளால் சொல்ல முடியல. பட் மினிமல் கலர் ஷிஃப்ட் இருக்குது பேன் பண்ணும்போதெல்லாம். ஓவராலாக ஃபுட்டேஜ் நல்லா தான் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓவராலாக இந்த கேமரா சாம்பிள்ஸ் பற்றி நான் என்ன சொல்லணுன்னா, நல்லா இருக்குது பட் ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து அந்த கேமரா கம்பேரிசன்லேயும் பார்த்துருப்போம். சில ஷாட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, சில ஷாட்ஸ் வந்து அந்த டைனாமிக் ரேஞ்ச் மிஸ் ஆகுது, இல்லைன்னா ஹைலைட்ஸ் வந்து ப்ளோ அவுட் ஆகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் மிட்ரேஞ்ச் ஃபோனோட விஷயங்கள் தான் இதெல்லாம். பட் இதெல்லாம் அவங்க சரி பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒப்பீனியன். ஸோ ஓவராலாக கேமராக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வாங்கலாம். சாலிடான 4K வீடியோஸும் எடுக்க முடியும். ஸோ வந்து அது ஏன் சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் இந்த பட்ஜெட்லாம் வந்து இப்போ நிறையா வந்து 1080p வீடியோஸ்லேயே வந்து கேப் பண்ணிடுறாங்க. ஸோ 4K வரைக்கும் எடுக்க முடியும் போது நல்ல விஷயம் தான். பட் 4K 30 FPS அதை மனசில் வச்சுக்கணும். செல்ஃபி கேமரா மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டீசெண்டாக இருக்குது. பட் ஒரு 16 மெகா பிக்சல்லே அவங்க இல்லாமல் ஒரு 32 மெகா பிக்சல் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 4K வீடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அட்லீஸ்ட் 4K 30 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 16 மெகா பிக்சல் தான் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 660 இதுலேருந்தே ரொம்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை மாற்றினாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து இந்த ஃபோனோட எக்ஸ்ட்ராஸ் மாதிரி பார்க்கலாம். லைக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்குது, ரொம்ப ஸ்லோன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஸ்பீடாகவே இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஓரளவுக்கு லவுடாகவே இருக்குது. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தது ஒரு பாசிட்டிவ். அண்ட் பேட்ரி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மற்றபடி இந்த ஃபோனில் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் பற்றி பேசணுன்னா, இது வந்து ஒரு ஆக்சிஜன் வாய்ஸ்னே சொல்ல மாட்டேன், ஆல்மோஸ்ட் கலர் வாய்ஸ் தான். ஒப்போ ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஆண்ட்ராய்ட் 14 வந்துருச்சு, அப்டேட் ஓடிஏ மூலயமா ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக இருக்காமல் ஓரளவுக்கு எவ்வளோ சீக்கிரத்துலேயே கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் ஒரு நல்ல விஷயம். இதேமாதிரி அவங்க அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரத்துலேயே கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருந்தா அந்த ஒன் ப்ளஸோட பிராண்ட் வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என்னோட கருத்து. அடுத்து பேட்ரி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. 80 watts சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்துருக்குது. சார்ஜ் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 an hourக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் நமக்கு பேட்ரி லைஃப்பும் வந்து ஒரு 6.5 hours 7 hours கிட்ட சாலிடாக ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும் 120 Hz யூஸ் பண்ணும்போது. நீங்கள் வந்து 60 Hz வேணால் மாற்றி இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல ஆம்லெட் டிஸ்பிளே இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்மூத்தான 120 Hz யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட சஜஷன். ஸோ பேட்ரின்னு பார்க்கும்போது பெரிய எந்த இஷ்யூஸும் கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து பேட்ரி செக்ஷனுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்ல பேட்ரி பேக்கேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக இந்த ஃபோன் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு,
இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அதுக்கப்புறம் ஐஆர் பிளாஸ்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிப்பிக்கல் ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன். ஸோ ஓவராலாக இதை பற்றி என்ன என்னோட ஒப்பீனியன் ஃபுல் ரிவ்யூ, ஸோ அதாவது இது வாங்கலாமா வேண்டாமா இதெல்லாம் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாட் C4 வந்துருச்சு. ஸோ வந்து எனக்கு ஒரு லேட்டஸ்ட் ஒன் ப்ளஸ் ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து நாட் C4 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் வந்து இப்போ வந்து நார்ட் லைன்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்னென்னா இப்போ வந்து நாட் 3 இருக்குது, நாட் C4 இப்போ வந்துருக்குது, நாட் C3 லைட் தான் இன்னும் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நாட் C3 லைட்டுக்கு அப்புறம் தான் நாட் C3 கொண்டு வந்தாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு நாட் C4க்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் நாட் C4 லைட் எதுவும் வரல, நாட் 4னும் எதுவும் வரல. இப்படி இருக்கிற இதில் இந்த நாட் C3 வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமானா வாங்கலாம். நீங்கள் வந்து இதை ஒரு 22 or 21,000க்கு எங்கேயாவது அமேசான் ஆர் தேர்ட் பார்ட்டி ஷாப்ஸ், இந்த பூர்விகா, சுப்ரீம் மொபைல்ஸ், இந்த மாதிரி எதுலையாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து எடுக்கலாம். ஏன்னா வந்து அது ஒரு 25,000, இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 கிடச்சிருந்தா ஒரு 5,000 வித்தியாசம். அந்த 5,000க்கு நீங்கள் என்ன இழப்பீங்கன்னா ஒரு 1 year சாஃப்ட்வேர் அப்டேட், அதுக்கப்புறம் புது அந்த 7 Gen 3 ப்ராசஸர், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளஸ் சின்ன கேமரா அப்கிரேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். மற்றபடி அந்த ஃபோன் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு 20Kக்குள்ளே இதை வந்து வெளியில் நம்ம எங்கேயாவது பார்த்து கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஃபோன் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா வந்து C3 லைட்டை விட இது ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த பட்ஜெட்டில் கிடச்சதுன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் C4 வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கும் மேலே போக முடிஞ்சதுன்னா நாட் 3 பார்க்கலாம். அதில் வந்து நாட் 3 பார்க்கலாம், நாட் 4க்கு இல்லைன்னா வெயிட் பண்ணலாம். அதில் வந்து மெயினாக அலர்ட் ஸ்லைடர்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ டிப்பிக்கல் ஒன் ப்ளஸ் ஃபோன்ங்கிற மாதிரி அந்த நார்டு வந்து ஒன் ப்ளஸோட அந்த ரெட்ரோ ஃபீலான அந்த அலர்ட் ஸ்லைடர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் உங்களுக்கு முக்கியமாக இருந்ததுன்னா பார்க்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அலர்ட் ஸ்லைடர் வந்து எல்லா பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயும் ஒன் ப்ளஸோட எல்லா பட்ஜெட்லேயும் கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.